வணக்கம். மித்ரா டிவிக்காக அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. வாராகி ஜோதிடத்திற்கு நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான தலைப்பா இருக்கும்னு நான் நம்புறேங்க. இது இந்த காலத்துல உங்க ஜாதகப்படி தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய தலைப்பா கூட நான் நினைக்கிறேன். ராகு கேதுவுடன் கிரக தொடர்பு இருந்தா என்ன பண்ணும், அதாவது ராகு கேதுவோட சேர்ந்த கிரகம் என்ன பண்ணுங்கிறதா தலைப்பு. நமக்கு ஜாதகத்துல ராகு கேது இருக்கும். என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், தனித்த ராகு கேது யாரையும் ஒன்றும் செய்வதில்லை. ஒரு கிரகத்துடன் சேர்ந்த ராகு கேது ஒரு மனிதனை சாட்டையில் வெளுத்துரும், பின்னி எடுத்துரும். அப்படி ஒரு சம்பவத்தை அது செய்யும். யாரையெல்லாம் பாதிக்கும், யாரையெல்லாம் பாதிக்காது. இந்த ராகு கேது பாதிக்காம இருக்கணும்னா நம்ம என்னவெல்லாம் செய்யணும், அதைத்தான் முழுமையா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும், உங்களுக்கும் ஒரு வழி கிடைக்கும். நீங்க ஜாதகம் பார்த்து கொள்ளாமலேயே ஏதோ ஒரு தீர்வை தேடுவதற்கு இது உதவியாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முழுக்க முழுக்க இந்த சேனல்ல பண்ற எல்லா நிகழ்வுகளும் வெளிப்படையானவையே. யாரும் ஒளிவு மறைவோட என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தா தான் சொல்லுவேன்னு இல்லை. நீங்க எங்க வேணாலும் போய் பார்த்துக்கணும். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ரீச் ஆகி ஒரு 10 பேர் நன்மை அடைஞ்சிங்கன்னா ஒரு புண்ணியம், அவ்வளவே. அந்த ராகு கேதுங்கிறது ஒரு மேஜிக்கானவங்க, 2 பேருமே. அவங்க உண்மையிலேயே மேஜிக் மேன் தான். ஒரு நிழல், ஒரு புள்ளி, அதான் ராகு கேது. அவங்களுக்கு உருவம் கிடையாது, எங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு மேஜிக். ராகு கேதுன்னா யாரு? சர்ப்பம், பாம்பு. ஒரு நாகபாம்பு பாக்குறோம், இல்ல சாரப்பாம்பு பாக்குறோம், ஒரு இடத்துல இருக்கும், மடார்னு மறைஞ்சிடும். அப்படிதான் இந்த ராகு கேதுவோட தன்மை. இந்த ராகு கேதுவோட வேலை என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷனுக்கு பேராசையை தூண்டி காலி பண்றதுல முதன்மை வகிக்கிறவர் ராகு. கேதுவோட வேலை என்ன தெரியுங்களா? உச்சபட்ச விரக்திக்கே கொண்டு போய் தற்கொலை என்ன வரைக்கும் தூண்டக்கூடிய அவரு கேது. இவங்க 2 பேருமே சின்ன ஆளு கிடையாது. அப்படிப்பட்ட 2 ஆசாமிக, 2 ஒரு ஜாம்பவான்களோட ஒரு கிரகம் சேருதுன்னு வைங்க, நம்மள என்ன செய்தின்னு கேட்கும். இந்த ராகு கூட சூரியன் சேருது, இல்ல கேதுவோட சூரியன் சேருது. முதல்ல உங்க ஆன்மா, உங்களுடைய சோல், உங்களுடைய மனசு, உங்களுடைய எண்ணம், திடம், இதை அசைச்சு பார்க்கும். பாப்பம்பா நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு கேட்கும். கர்மாவை கொண்டு வந்து லோடு கணக்குல தள்ளுறது இது இவங்க 2 பேரும். ராகு சூரியன், ராகு சூரியன், கேது சூரியன். இது கேது சூரியனுக்கு பாதிப்பு கம்மி, ராகு சூரியனுக்கு பாதிப்பு அதிகம். ஏன்னா கேது தோஷத்தை செய்யாது, ராகுவே முழுமையான தோஷத்தை செய்யும். அப்ப ஏன் கேது சூரியன் சேரும்போது, அதான் சொன்னேன், உச்சபட்ச விரக்தின்ற. விரக்தியா இருக்கிறவன் எப்படி சாதிப்பான்? பேராசை இருக்கிறவன் எப்படி சாதிப்பான்? 2 பேருமே சாதிக்க முடியாது. பற்றற்று இருந்தால் ராகு கேது ஒரு மனிதனை ஒன்றும் செய்வதில்லை. பற்றற்று இருக்கணும். நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் இறைவன் செயல், நமக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு நம்பினவங்களுக்கு ராகு கேது ஹீரோக்கள் தான். தேடி தேடி ஓடி ஓடி பாருங்க, மலைப்பாம்பு எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாது. அப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்து கிடக்கும் 1 மாசத்துக்கு, ஜீரணிக்க இருக்காது. இதுதான் ராகுவோட வேலை. தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிட்டு அலையிறது போற அது ராகு தான். அப்ப ராகு, சந்திரன், கேது சந்திரன் மன ரீதியான பாதிப்பு. இவர்களால் 10 பைசா கூட மிச்சம் பண்ண முடியாது. காசு வரும், செலவு பண்ணுவாங்க, ஜாலியா இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. திரும்பி பார்க்கும்போது ஒரு முக்கியமான செலவு பண்ணணும்னா காசு இருக்காது. ஆனா நல்லா வாழ்ந்த மாதிரி வெளி உலகத்துக்கு தெரியும், கையிருப்பு இருக்காது. இவங்க எல்லாம் காசை மிச்சம் பண்ணி பழகும். இந்த சூரியனோட ராகுவோ அல்லது கேதுவோ இருந்துச்சு, ஆணவம் என்ன, அதிகாரம் என்ன, அகம்பாவம் என்ன. ஆனா வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஊரே சிரிக்கும். அப்படி வாழ வச்சிருக்கும். ஐயோ நம்ம எல்லாத்துக்காக ஓடணுமே, நமக்காக ஒண்ணும் செய்யலையேன்னு
பண்ணிடும். இந்த செவ்வாய் ராகு அல்லது செவ்வாய் கேது ஒரு பெண்ணு ஜாதகத்துல இருக்குதுன்னு வைங்க, பஞ்சாயத்து தீரவே தீராது குடும்பத்துல. பர்ஃபெக்ஷன் பார்த்தே வீணா போறது பூரா இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது தான். என்னமோ இவங்க உலகத்தையே கட்டி ஆள்ற மாதிரியும் இருக்கிறவன் பூரா அடிமை மாதிரியும் நடந்துக்கிறது இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது. இவங்களுக்கெல்லாம் பரிகாரமே என்ன தெரியுங்களா? அமைதி. எல்லாரும் சைலண்ட் மோட்ல போட்டா இவங்க ஃபிளைட் மோட்ல போட்டுக்கிறது நல்லது. இல்லைன்னா தப்பிக்க முடியாது. உலகமே கழுவி ஊத்தும். எதுக்கு வம்பு? நல்லது செஞ்சு ஊரு பூரா அடி மிதி எல்லாம் வாங்கி ஓரமா ஒதுங்கி என்ன ஆள விடுங்கடான்னு கடைசியில அமைதியா வாழ்ற கேஸுக்கு பூரா இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது. வாஸ்து தோஷம் இல்லாம வாழவே முடியாது. பங்காளிகளால் துளியும் பிரயோஜனம் இல்லை. அண்ணன் தம்பியே கடைசியில ஏமாத்துறது பூரா செவ்வாய் ராகு செவ்வாய் கேது தான். இதெல்லாம் தேவையா? கரெக்டுன்னா கரெக்ட், தப்புன்னா தப்பு. நான் யாரு தெரியுமா? இதெல்லாம் செவ்வாய் ராகு. இது ஒரு பெண்ணு போய் பொழைக்க போற இடத்துல பேசிக்கிட்டு இருந்தா ஒழுக்கமா பொழைக்க முடியுமா? பொழைக்க விடாது. இல்ல ஒரு ஆண் போய் இருக்கிறவங்க கிட்ட குடும்பத்துல பேசிட்டு இருந்தா குடும்ப நிம்மதியா இருக்குமா? இருக்காது. எல்லாரும் பேசி கொள்ளுவாங்க. இந்த செவ்வாய் ராகு செவ்வாய் கேது பேசாம முறைச்சே கொள்ளும். அவ்வளவு வீரியம். புதன் ராகு புதன் கேது படிப்புல ஒரு தடை, ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல், டாக்குமெண்ட் இஷ்யூஸ், ஸ்கின் தொந்தரவு, நரம்புகளால் பிரச்சனை, காதல் தோல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த புதன் ராகு புதன் கேது. ஸ்கின் தொந்தரவு வர மனம் பாதிப்பு, புத்தி பாதிப்பு. குரு ராகு குரு கேது. குரு கேது மீளா கடனாளி. நீங்க என்ன உயரமோ அதுக்கு கடன். வட்டி கட்டுறேன், நகை அடமானத்தில் இருக்கு, நான் 200 கோடி வருஷம் டேர்ன் ஓவர் பண்றேன், ஆனா 100 கோடி கடன் இருக்கு. இதெல்லாம் குரு கேது. குரு ராகுவோட வேலை என்ன? குழந்தைகளை நினைச்சு வருத்தப்படாத குரு ராகு இல்லை. ஒரு 3 குழந்தை இருக்குன்னா ஒண்ணு மூத்த குழந்தைய நினைச்சு வருத்தப்படும், இல்ல கடைசி குழந்தைய நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கும். இந்த இடையில இருக்கிற குழந்தை தப்பிச்சு. இவங்க எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு ஏமாறாதவங்களே கிடையாது. குரு ராகு. சோ குரு ராகு சித்தர்கள் ஜீவ சமாதியை கெட்டியா பிடிச்சுக்கணும். சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது. ஆண் ஜாதகத்துல இருந்தா பஞ்சாயத்து தான். பொண்டாட்டிக்கும் கணவருக்கும் நிம்மதியே இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். பணத்தை கொடுத்து ஏமாறதெல்லாம் சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது. அத்தை வாழ்க்கை நல்லா இல்ல, மூத்த சகோதரி வாழ்க்கை நல்லா இல்லை, இதெல்லாம் சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேது. இப்படிதான் இருக்கும். பேராசை அதிகமா தூண்டும். கார் வாங்கினா அப்படி வாங்கணும், வீடு கட்டினா இப்படி கட்டணும், ட்ரெஸ் போட்டா அப்படி போடணும். இப்படி யாராவது நல்ல ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டாலே இவங்க போய் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இது உங்களுக்காக பலன் சொல்லல, பொதுவா அந்த கிரகம் இருந்து அப்படித்தான் இருக்கு. ஐயோ கரெக்டா சொல்றாரேன்னு ஒரு அம்மா நினைக்குது. உண்மைதான், அது அப்படித்தான் இருக்கும். சனி ராகு சனி கேது. சன்னியாச தோஷம் சனி கேது. சனி ராகு தொழில்ல போராடி இன்னைக்கு நான் முன்னேறவே முடியலையேன்னு நினைக்கிறது கூட சனி ராகு. பிரம்மாண்ட தொழில் செய்யணுங்கிற எண்ணத்தை கொடுக்கறது சனி ராகு. சனி ராகு தான் பிரம்மாண்ட தொழில தொழிலாளி தான். நானா முதலாளினா மில்லினியர்னா ட்ரில்லினியர்னா சனி ராகு. இப்படி எல்லாமே ஒவ்வொரு கிரகத்துக்கோட இந்த ராகு கேது சேரும்போது என்னென்ன வேலை பண்ணிருப்பாங்க. சார் இதுல பாசிட்டிவா இருக்காதா? இருக்குது. சூரியன் ராகு சூரியன் கேது ஆன்மீகத்தில் தலை சிறந்தவர்கள். சந்திரன் ராகு சந்திரன் கேது குரு பக்தி மிகுந்தவர்கள். செவ்வாய் ராகு செவ்வாய் கேது யாருக்கும் துரோகம் செய்யாதவர்கள். புதன் ராகு புதன் கேது ஆராய்ச்சி கல்வி படிப்பவர்கள். குரு ராகு குரு கேது பொருளாதாரத்தை ஈட்டி ஜெயிக்க வேண்டும் என்ற வெறி கொண்டவர்கள். சனி ராகு சனி கேது குலதெய்வத்தின் மேல் அதீத பற்று உடையவர்கள். பாருங்க, பிளஸ் இதெல்லாம். மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு. இத்தனையும் நம்ம பேசலாம். உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இந்த ராகு கேதுவோட இந்த கிரகங்கள் நான் சொன்னதெல்லாம் இருந்தா உங்க நேச்சர் இப்படித்தான் இருக்கும், மாறவே மாறாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.